ஃபர்ஸ்ட் இடத்துல அதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ரெண்டாவது இடத்துல எடப்பாடி இல்லாம விஜய் அவர்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஓப்பனா டிஎம்கே ஆளுன்னு ஒத்துக்கிட்டு பேசுங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிருங்க. நீங்க ஃபாதரா என்ன? புரியல என்ன? இல்ல உயிரை வாங்கிட்டு கத்திட்டீங்களா இல்ல உயிரை கொடுத்துட்டு கத்திட்டு இருக்கீங்களா கேட்டேன். பைபிள், குரான், கீதை இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு திருக்குறள் போதும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அமலாப்பால். உங்க தலைவர் என்ன சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. அடுத்த அடியை சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. படிக்கிற நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லையா? எல்லாமே அடுத்தவன்ட்ட சொல்லி கேட்டே தெரிஞ்சுக்கணுமா? திறமை இல்லாதவனை பக்கத்துல வச்சுக்க மாட்டார், சேர்த்துக்க மாட்டார். ஓவியம் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காக தலைமுடிக்கு தலையில, தாடி முடிக்கு தாடியில, நெஞ்சு முடிக்கு நெஞ்சில. கடன் இல்லாத நாடா ஆக்கணுங்கிறது முதல் ஏற்பாடான மூமெண்ட். கடன் எல்லாத்தையுமே முடிச்சிருவார். எது காலை கடன்லாம் முடிப்பாரா? எது டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கல்ல டிக்கெட்லாம் விற்கிறாங்களா? அது மாதிரி எங்க தலைவர் வந்தார்னா ஒரு சிகரெட் 1000 ரூபாங்க. 1000 ரூபாய் சிகரெட் வித்தா எவனாவது சிகரெட் அடிப்பானா? 25 ரூபாய் சிகரெட் 1000 ரூபாய் விற்கிறதுக்கு பதில் சிகரெட்டே தடை பண்ணிடலாம். எங்க தலைவர் விஜய் வந்து கோவணம் கட்டி நின்னா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும், கன்றாவியா இருக்கும். தெரியுதுல்ல, அதுக்காக தான் கோட்டு போடுறோம். மார்கழி மாசம் குளிர்து கோட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு இப்படி ஒரு புருடா கதை விட்டுனீங்க. நீங்க பேசுறதுலாம் உண்மையா இருக்குது, நம்புற மாதிரியா இருக்குது. ஓ மை காட். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து முதலமைச்சரா யார் வரணும் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வாட்டி எடப்பாடி, மூணாவது விஜய். இப்ப திரும்பவும் பார்ட் 2 ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. பார்ட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல அதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ரெண்டாவது இடத்துல எடப்பாடி இல்லாம விஜய் அவர்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? ஏங்க இதெல்லாம் சந்தோஷம் கிடையாதுங்க. அவங்க அடுத்தாப்புல இந்த ஜனவரி எண்டுக்குள்ளார ஒரு கருத்து கணிப்பு விடுவாங்க. அந்த கருத்து கணிப்பை பாருங்க, அதுல எங்க தலைவர் முதலிடமா இருக்குல்லன்னா பாருங்க, கேளுங்க. லயோலா ஸ்டூடெண்ட் தானங்க. எங்க தலைவர் எங்க படிச்சாரு? எங்க படிச்சாரு? லயோலா தானே படிச்சாரு. படிச்சாரா? புரியல. இல்ல லயோலால படிச்சாரா இல்ல டிஸ்கண்டினியூ ஆனாரா என்ன? ஏன்னா அங்க இருந்து வர ஸ்டூடெண்ட் தகவல் என்ன சொல்றானா, அவரு லயோலா காலேஜ்ல படிச்சாரு, டீகல்ல தான் முக்காவாசி இருந்தாரு, கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படின்ற தகவல்லாம் சொல்றாங்க. என்னங்க, அதாவது ஒரு விஷயம், இந்த டாக்டர் பட்டம் போட்டுக்கிறானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் டாக்டர் படிச்சவன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மாதிரி விஜய் போட்டுக்கிறாரு போல இருக்கு. காலேஜே பார்க்காதவெல்லாம் டாக்டர் பட்டு போட்டுக்கிறாங்க. விஜயா? விஜய் காலேஜுக்கு போயிருக்காரு, காலேஜ்ல உட்காந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சிருக்காரு. கூட வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அது சூர்யா எல்லாம் கூட அந்த டைம்ல வந்து சூர்யா, விஷாலு, இந்த இவங்க எல்லாம் வந்து காலேஜ்ல எல்லாம் உதயநிதி வரைக்கும் ஜூனியரா நடிச்சாரா? ஓ சாரி, படிச்சாருங்க. அப்ப நடிச்சாரு நீங்களே ஒத்துக்கிறீங்க. நடிச்சிருப்பாரு சார், காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. ரியல் லைஃப்ல வந்தாரா? அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, லயோலா காலேஜ்ல இவர் படிச்சாரு. ஆமா, அது உண்மையா? அப்ப படிச்ச ஸ்டூடெண்ட் அவங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா? விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. முதல்ல எடுத்தோனுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்றத வெளியில காட்டிட்டோம்னா தப்பா போயிருங்க. அதனால ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 0 அப்படின்னு வந்துடலாம்ல. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி சொன்னேன். மூன்றாவது கணக்கு எடுப்புன்னு ஒண்ணு நடக்கும்ல, அப்ப முதல்ல இருக்கிறது யாருன்னு பாருங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நீங்க ஓப்பனா டிஎம்கே ஆளுன்னு ஒத்துக்கிட்டு பேசுங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிரீங்களா? நீங்க நான் ஃபாதரா என்ன மன்னிக்கிறதுக்கு? ஃபாதராவா? ஏங்க தப்பு தப்பா பேசுறீங்க, தப்பு தப்பான புரிதல்கள். புரியுதுங்களா? நான் உங்களை வந்து தண்டிக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நான் நினைச்சேன்னா கடவுள் தண்டனை கொடுத்துருவான். அந்த தண்டனை உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் மன்னிக்கிறேங்கிறேன். மன்னிக்கிற மனசு இருந்தாதான் மத்தவன் நல்லா வாழ முடியும். என் மனசளவுல என்னைய உங்களை நினைச்சு கருக வச்சிடாதீங்க. கருக வச்சிடறேன். ஏங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு சார்.
உங்க ஆளுக்கு இருக்குதா? எங்க ஆளுக்கு இருக்கா? கடவுளை நம்பாம தான் அந்த 3 நிமிஷம் பேசுனதுல கடவுள் பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொன்னார்ல அந்த சின்ன வீடியோல. சொன்னாரா இல்லையா? கடவுளுக்கு தெரியுங்கிறது சொன்னாரா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு கடவுளை நம்புறாரு? கடவுளோட சக்தி இருக்கிறதுனாலதான் இந்த தூய சக்தியா நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நீங்களாம் சாத்தானின் கூட்டம். நீங்களாம் வந்து சாத்தானின் கூட்டம். சீரியஸா உண்மை. எவ்வளவு உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. உயிரை வாங்கிட்டு கத்தினீங்களா, உயிரை குத்துட்டு கத்தினீங்களா? உயிரை வாங்கிட்ட புரியல. என்ன இல்ல, உயிரை வாங்கிட்டு கத்தினீங்களா இல்ல உயிரை கொடுத்துட்டு கத்திட்டு இருக்கீங்களா கேட்டேன். எங்க எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உட்கார வச்சு எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் சார் எனர்ஜி லாஸ் ஆகுது. நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுக்கிறேன்ல, எனக்கு தான் எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுது. கேளுங்க, கேள்வியை கேளுங்க. லாஸ் ஆகுது, யூஸ் ஆகுது. சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தா எதையோ மாத்துறேன் அப்படின்னா சொல்லுவீங்களா? என்னென்ன மாத்தலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? எங்க முதல்ல வந்து சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். புரியுதுங்களா? அத வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மதவாதமா இருக்கக்கூடாது. முற்றும் கடந்த எல்லா மும்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கணும்னா இந்த மத புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா? பைபிள், குரான், கீதை, இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு திருக்குறள் போதும். திருக்குறளை வந்து கோர்ட்ல சத்தியம் பண்றதா இருக்கட்டும், எங்கேயும் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றதுன்னா திருக்குறள் புத்தகத்துல வச்சு சத்தியம் பண்றதுல என்ன பிரச்சனை? அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் தேவை கிடையாது, திருக்குறள் போதும். ஏங்க திருக்குறள் ஒண்ணு போதுங்க. அதுல வந்து இல்லாதது என்னங்க இருக்குது? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அமலாப்பால். அமலாப்பாலா? என்னங்க அது? இல்ல சார், ஒரு ரைமிங்ல பால் அப்படியே சொல்லி இருந்தீங்களா? என்ன பால் சொன்னா ஆவின் பால் சொல்லுங்க ரைமிங்ல, ஏன் அமலா பால் சொல்றீங்க? இல்ல, உங்க தலைவர் நடிச்சிருக்காரா அமலா பால் கூட, அதனால அப்படியே ஒரு மைண்ட் செட்டப்ல வந்து அப்படியே வந்துருச்சு. வேணாங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன புரியுதுங்களா? நாடு எப்படி நடத்த போறோங்கிற ஒரு திட்ட வகுத்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். காமெடி பண்றீங்களா? பதவி பிரமாணம் பண்றது கூட திருக்குறள் வச்சுதான் பதவி பிரமாணம் பண்ணுவீங்க. திருக்குறள்ல அத்துப்படிங்க உங்களுக்கா? இல்ல, திருக்குறள் அத்துப்படின்னு சொல்றீங்க. உங்க தலைவர் என்ன சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. அடுத்தடியே சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நீங்கன்னா சொல்லுங்க, நீங்க தான் திருக்குறள் அத்துப்படின்றீங்களா? திருக்குறளை எல்லா இடத்துல கொண்டு போவோம், திருக்குறளை எல்லா இடத்துலயும் நாங்க கொண்டு செல்வோம், நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வோம் அப்படின்றீங்களா? அடுத்தடியே சொல்லுங்கன்ற. ஏங்க தலைவர் சொன்னார்ல, தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் புத்தகத்துல இருக்க படிக்க வேண்டியதானே? அதான் புத்தகத்துல இருக்குல்லங்க, அதை படிச்சுக்க வேண்டியதானே? படிக்கிற நாலேஜுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? எல்லாமே அடுத்தவன்ட்ட சொல்லி கேட்டே தெரிஞ்சுக்கணுமா? படிப்பு அறிவுங்கிறது இல்லையா? அப்ப உங்களுக்கு இல்ல, அடுத்தடி சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வரல. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க தலைவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஏங்க எங்க தலைவனுக்கு எல்லாம் அடுத்தடி தெரியாமலாம் இல்ல, தெரியல. அதான் உண்மை. உங்களுக்கும் தெரியல, உங்க தலைவனுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஏங்க தலைவருக்கு எல்லா குரலுமே தெரியும். புரியுதுங்களா? 1400 குரலும் அப்படியே அத்துப்படியா தெரியும். 1400? சார், திருக்குறள் 1330 தான் சார். 1400ன்றீங்க? ஏங்க அதெல்லாம் வந்து எங்க புசியையா சொல்லி கொடுத்திருக்காருங்க. எங்க புசியாவுக்கு தெரியாத நாலேஜ் கிடையாது. அவரு எல்லா கலையிலயும் சிறந்தவர் தெரியுமா அவருக்கு? ஏங்க சரி, என்னென்ன கலையில தெரிந்த கை தெரிந்தவர்? எல்லாத்துலயுமே அவர் வந்து பெரிய டிராயிங் மாஸ்டருங்க அவரு. அதாவது சார், போன பேட்டியில தமிழ் அறிஞர்னு சொன்னீங்க, அது கல்வெட்டெல்லாம் படிப்பாரு, தஞ்சை பெரிய கோயில போயிட்டு பாதாள குழியில எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் டிராயிங் மாஸ்டர்ன்றீங்க. ஏங்க அதாவது பழங்காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்களா, 64 கலைகளும் கற்று தெரிந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? கலைகள் கற்று தெரிஞ்சவர். அதுல வந்து இவர் வந்து டிராயிங்கும் பண்ணிருக்காரு. அவர் வந்து எங்க தலைவர் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்களேன், திறமை இல்லாதவன பக்கத்துல வச்சுக்க மாட்டார், சேர்த்துக்க மாட்டார். அது தெரிஞ்ச விஷயம். முழுசா ஒரு தெரிஞ்சு இவனுக்கு எல்லா திறமையும் இருக்கிறவன தான் பக்கத்திலே சேர்த்துப்பாரு. ஆமா, பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தாலே தெரியுது? உங்க தலைவர் பக்கத்துல யாராரோ வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுது. புசி ஆனந்துக்கு என்ன திறமை இருக்கு? ஏங்க புசிய மாதிரி டிராயிங் வரையறதுல எவனுமே இந்த சொல்லுவாங்கல்ல, டாவின்சி, பிகாசோ, வேன்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் விட பயங்கரமா இருக்குங்க. ரியலா அப்படியே பார்த்தது மாதிரியே ஒண்ணும் இல்ல. எங்க தலைவனுக்கு ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்திருக்காரு. அது தலைவர் வந்து நடு வீட்டுல மாட்டி வச்சிருக்காரு. என்ன டிராயிங்?
அவரை வந்து எப்படின்னா ரியல் அப்படியே பாக்குறப்ப தத்துருவமா அப்படியே தலைவரை பார்த்தது மாதிரியே இருக்கு. ஜெராக்ஸ் எடுத்துட்டாரோ? ஜெராக்ஸ் எடுத்தாரா? ஏங்க வரைஞ்சிருக்காருங்களா? ஓ, வரைஞ்சிருக்கு. அவர் கை வண்ணத்துல வரையப்பட்டதுங்க. அவர் வந்து ஆக்சுவலா வந்து பாத்ரூம்ல தலைவர் குளிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த முடியெல்லாம் உதிரும் இல்லையா, அந்த முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிருப்பாரு போல இருக்கு புஷி ஆனந்த் விஜய. ஏங்க அது ஃபாலோ பண்ணதுனால தாங்க அந்த முடியெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. அந்த முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த போட்டோ வந்து அவர் வரைகிற அந்த ஓவியம் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காக அந்த முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி தலைமுடிக்கு தலையில, தாடி முடிக்கு தாடியில, நெஞ்சு முடிக்கு நெஞ்சில. போதும். அடுத்து என்ன போதும் இல்ல, அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும், சொல்லுங்க. போதும், இதோட நிப்பாட்டி போ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க கட்சியில. இப்ப ராஜ்மோகன் இருக்காருல்ல, சும்மா எல்லாம் அவரை வச்சுக்கல. அவருக்கு என்ன திறமை இருக்கு? ஏங்க அவர் வந்து ஆக்சுவலா வந்து நல்ல இப்ப தலைவர் வந்து மேடையில எல்லாம் பேசுறாருல, யாரா எழுதி கொடுக்கறான், யாரா எழுதி கொடுக்கறான்னு இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. யார் எழுதி கொடுக்குறா? எனக்கு டவுட். ராஜ்மோகன் தான் எழுதி கொடுக்கறது. அவரா எழுதி கொடுக்குறாரு? அப்புறம் வேற யாரு எழுதி கொடுக்கறது? ஒரு விஷயங்க, அவர் தெளிவா அவர் வந்து காப்பி எடுப்பாரு. காப்பி எடுப்பாருன்னா எப்படி, கண்ணதாசன் இருந்தார் இல்லையா, கண்ணதாசனுக்கு ஒரு பஞ்சு அருணாச்சலம் காப்பி எடுத்து கொடுப்பாரு. புரியுதுங்களா? வைரமுத்துக்கு ஒரு முத்துக்குமார் தான் காப்பி எடுத்து கொடுப்பாரு. இவங்க எல்லாம் அவர் சொல்றதை கேட்டு எழுதுவாங்க. ஆனா எங்க தலைவர் சொல்லாததையும் இவர் எழுதுவாரு. ராஜ்மோகன் வந்து எழுதிடுவாரு. எப்படி சார்? ஏங்க மனசுல நினைக்கிறதே புரிஞ்சுட்டு எழுதுற ஆளுங்க. அதனாலதான் மேடையில பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. கேவலமா இருக்கு, அறிவு கெட்டதனமா இருக்கு. ஏங்க ப்ளீஸுங்க, அங்க மேடையில ஏறி பேசுறப்ப இந்த கெட்ட ஆவி உள்ளார பூந்து டிஎம்கேவோட சதி, அதை விட்டுருங்க. புரியுதுங்களா? நல்ல விதமான பேசுற விஷயங்கள் எல்லாமே ராஜ்மோகன் எழுதி கொடுத்தது. யாரா எழுதி கொடுத்தது, யாரா எழுதி கொடுத்ததுங்கிற விஷயத்துக்கு தான் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இத்தனை நாள் எங்களுக்கு டவுட்டா இருந்தது சார், விஜய்க்கு யார் தான் எழுதி கொடுக்கறதுன்னு. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ராஜ்மோகன் தான். இது மாதிரி கட்சியில எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையெல்லாம் இருக்குதுங்க. அவங்கவுங்க திறமைக்கு தான் அந்தந்த இடத்த நாங்க கொடுக்கறோம், சும்மா எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? வர்றவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி கொடுக்க போறவங்க திட்ட வகுத்தெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. சரி சார், இவ்வளவு திட்டங்கள் நீங்க சொன்னீங்கல்ல, இன்னும் வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கு? ஏங்க திட்டங்கிறது, திட்டம் போடுறது எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நாங்க கிடையாது. ஒரு திட்டம் வகுத்தா அதை செயல்படுத்தி முடிக்கணும். புரியுதுங்களா? இப்ப அடுத்தாப்புல இந்த நாடு கடன்ல இருக்குது, கடன் இல்லாத நாடா ஆக்கணுங்கிறது தான் முதல் ஏற்பாடான மூமெண்ட். புரியுதுங்களா? முதல்ல வந்து மதவாதத்தை ஒழிச்சிடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கடன் இல்லாத நாடா வைக்கணும். அதனால கடன் எல்லாத்தையுமே முடிச்சிருவாரு. எது காலை கடன் எல்லாம் முடிப்பாரா? ஏங்க என்னங்க இவர் புத்தி கக்கூஸ் போறதுலயே இருந்துட்டு இருக்குது. ஏன் உங்களுக்கு உங்க தலைவருக்கும் வராதா? ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், கடனை முடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாட்டோட கடன் பிரச்சனையை முடிப்பாருன்னா பல லட்சம் கோடியில இருந்துட்டு இருக்கு. அவன் கொள்ளை அடிச்சுட்டு போய் ஃபாரின்ல தங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து புடிச்சு நியாயப்படுத்தி கொய்யால அவ்வளவு வேலை செய்வாருன்னு சொல்லிட்டு இருக்க. காலை கடன் முடிப்பாரான்னு கூப்பிடுங்க சார். சங்கீதா மேடம் கூப்பிடுங்க, அவங்க அப்பாவை கூப்பிடுங்க, அதே போல விஜய் அவங்க மாமாவை கூப்பிடுங்க. இவங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்காங்க கொள்ளை அடிச்சுட்டு. கூப்பிடுங்க, அவங்களால கூப்பிட்டு இந்த கடன் எல்லாம் அடிங்க. அதுதான் கரெக்ட். ஏங்க நான் விஜய் மல்லையா, நீரவ் மோடி அது மாதிரி கோடிக்கணக்கான ரூபாயை நம்மளோட நாட்டோட காசை அடிச்சுட்டு வேற ஊர்ல தங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க குடும்ப நபர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி, இவங்கள கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க. எங்க கொள்ளடிச்சாங்க? எதை கொள்ளடிச்சாங்க? எவன் வீட்டு காசை கொள்ளடிச்சாங்க? எங்க தலைவர் ஒவ்வொரு வேர்வையும் சிந்தி உழைச்சு சம்பாரிச்ச காசு. எது டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கள்ள டிக்கெட் எல்லாம் விக்கிறாங்களா? அது மாதிரி என்னத்த கள்ள டிக்கெட்டு? படத்துல ஒரு ஆளு இல்லாட்டாலும் ஷோ இருக்கிறது மாதிரி நாங்க ஃபுல் பண்ணி காட்டுறோம். ஒவ்வொரு டிக்கெட்டும் நாங்க வாங்கி இந்த படம் ஃபுல் ஆயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஷோ ஃபுல்லுங்கிறத நாங்க கிரியேட் பண்றோம். அப்ப உண்மையை ஒத்துக்கிறீங்க, உங்க தலைவர் படத்தை பாக்குறதுக்கு யாருமே வர போறது இல்ல, எல்லா டிக்கெட்டும் நீங்களே வாங்கி ஃபுல்லுன்னு காட்டுறீங்க. ஏங்க இப்ப எல்லாம் நிறைய பேரு என்ன தெரியுமா பண்றாங்க, ஓடிடில ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஓடிடில பாக்குறாங்க, மொபைல்ல பாத்துறாங்க, திருட்டு வெப்சைட் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்ல எல்லாம் போய் பாத்துறாங்க, தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. வந்தாலும் பாப்கார்னோட ரேட் அதிகம்னு சொல்லி குற்றப்படுத்துறாங்க. நாங்க எதுக்காக ஆட்சிக்கு வரணுங்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா பாப்கார்ன் வந்து வெளியில 15 ரூபாய்க்கு கிடைக்குதுல ஒரு பாக்கெட் பாப்கார்ன்,
ஆனா தியேட்டர்ல வந்து 600 ரூபாய் விக்கிறானுங்களே. ஆமா. அப்படி எப்படி மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து பாப்கார்ன் வாங்குற வருவான்? பாப்கார்ன் வாங்கணுங்கிறவன் எப்படி படம் பாக்குறவனுக்கு பாப்கார்ன் தேவையா இல்லையா? அந்த தேவையானதை கொடுக்கறதுக்கு இல்லைன்னா என்ன அரசாங்கம், என்ன நாடு, என்ன சினிமா தியேட்டர்? சினிமா உலகம் அழியிற காலகட்டங்கள்ல இருக்கிற சூழ்நிலையை அதை மறுபிறப்பா எடுத்து நடத்தி நிப்பாட்ட போறது எங்க தலைவன் தான். புரியுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது, நல்லா புரியுது. நாங்க ஆட்சிக்கு வந்தா புரியுதுங்களா, பாக்கெட்டு 5 ரூபாய் பாப்கார்ன். புரியுதுங்களா? நியாயமான ரேட்டா இருக்கும். நியாயங்கிறது வேணுங்க. ஐயோ, உங்களுக்கு நியாயம்ன்றது ரொம்ப நல்லதான். வேற என்னென்ன பொருள் எல்லாம் ரேட்டு கம்மி பண்ணுவீங்க? ஏங்க எல்லா பொருளையும் ரேட்டு கம்மி பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா? இப்ப சிகரெட் வந்து 25 ரூபாய் விக்கிறாங்க. ஆமா. புரியுதுங்களா? 25 ரூபாங்கிறது காஸ்ட்லின்னு சொல்லி அதுக்கான போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இது நான் வந்து தப்புன்னு சொல்லுவேன். சீரியஸா. எங்க தலைவர் வந்தாருன்னா கம்மியா குடிப்பீங்க. கம்மியாவா? எங்க தலைவர் வந்தாருன்னா ஒரு சிகரெட் 1000 ரூபாங்க. 1000 ரூபாய்? 25 ரூபாய் இங்க இருக்கு, 1000 ரூபாய் இங்க இருக்கு. ஏங்க எதை ஏத்தணும், எந்த பொருள் விலை ஏத்தணும், எந்த பொருளுக்கு விலை ஏத்தக்கூடாதுன்னு நிறைய நிர்ணயம்லாம் இருக்குதுங்க. இது வந்து புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. இத்தனை கிட்டத்தட்ட 33 வருஷமா படம் நடிக்கிறப்போ ஓப்பனிங்ல போட்டு 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 எதுக்காக காட்டுறோம்? எது காட்டுறீங்க? உடல் நலம் பேணுங்கிறதுக்காக. அதை எவனாவது கொண்டு வந்து இது பண்றானா? 1000 ரூபாய் சிகரெட் வித்தா எவனாவது சிகரெட் அடிப்பானா? ஒண்ணும் இல்ல. இப்ப ஹெல்மெட் வந்து 100 ரூபாய் ஃபைன் வச்சிருந்தாங்க. 1000 ரூபாய் ஃபைன் போட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு போனா. 100 ரூபாய் ஃபைனுங்கிறப்ப எவனாவது ஹெல்மெட் போட்டானா? இல்ல. அது மாதிரி சட்ட திருத்தங்கள்ல நாங்க வந்து இப்ப சைடு மிரர், பைக்ல சைடு மிரர் இல்லைன்னாலும் நாங்க ஃபைன் போட போறோம். ஏன்னா சைடு மிரர் இல்லைன்னாதான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதெல்லாம் முக்கியமான திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து எவனும் நடைமுறை எடுத்து செய்யவே இல்லை. அதுக்கு 25 ரூபாய் சிகரெட் 1000 ரூபாய் விக்கிறதுக்கு பதில் சிகரெட்டே தடை பண்ணிடலாம். ஏங்க ஒரு விஷயங்க, தடை பண்ணோம்னா போராட்டம் பண்ணிடுவாங்க. எதையும் தடைன்னு சொல்லி நடத்திடக்கூடாதுங்க. அது சில இதெல்லாம் வேண்டாததெல்லாம் ஏத்தி விட்டுறணுங்க. வாங்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டோம்னா அவன் வந்து ஐயோ இப்படி போயிருச்சேன்னு அப்போ விட்டுருவான். அவனா மறக்க வைக்கணும். நீ மறன்னு சொன்னா இவனு மறக்க மாட்டான். புரியுதுங்களா? சில விஷயங்கள்லாம் அவங்க போக்குக்கு போகணுங்க. இதுக்காக தான் நாங்க வயசானவங்க எல்லாம் அடுத்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நாங்க ஐடியா கேட்கிறோம். உங்க கட்சியில எல்லாம வயசானவங்க தான் வந்து சேர்றாங்க. செங்கோட்டையன் வந்து சேர்ந்தாரு, நாஞ்சில் சம்பத் வந்து சேர்ந்தாரு, இப்ப ஜேசிடி பிரபாகரன் சேர்ந்திருக்கிறாரு. வயசானவங்களே வந்து சேர்றாங்களே. ஆனா உங்களுடைய அரசியல் ஜென்சி கிட்ஸ் அரசியல் சொல்றீங்க. வந்து சேர்றது எல்லாமே வயசானதா இருக்கிறாங்க. என்ன இது ஒன்னும் புரியலையா? ஏங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்று இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இவங்களை எல்லாம் கட்டமைச்சு நம்ம கண்ட்ரோல்குள்ள வைக்கணும் அப்படின்னா நம்மள மீறி எல்லாம் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப கத்தி படத்துல ஒரு தலைவர் வந்து 17 வயசு பையனுங்களை வச்சு கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு டயலாக் தான் விட்டாரு. புரியுதுங்களா? ஆனா அது 17 வயசு பையனுங்க இப்ப ட்ரெயின்ல பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் தலைவர் ஏதாவது ஒரு படத்துக்கு பேசின டயலாக இங்க நிஜம் நடிச்சிடுறாங்க. உங்க விஜய் வந்து ரசிகரா எல்லாமே அதுதான் பண்றாங்க. அதுதான் அந்த வந்து கண்ட்ரோலுக்குள்ளார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தலைவர் அது நடிக்காம இருக்கலாம்ல. என்ன அது புரியல? இல்ல, உங்க தலைவரை ஃபாலோ பண்றவங்க அப்படி செய்யறாங்கன்னா உங்க தலைவர் அப்படி நடிக்காம இருக்கலாமே. எதுக்கு அப்படி நடிக்கணும்? ஏங்க தப்பு செய்யறவன் எவனோ ஒருத்தன் செய்யறான்னா அவனை புடிச்சு அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்தி வைக்கணுங்கிறதான் பாக்கணும் ஒழிஞ்சு நடிக்க வேணாம்னு சொல்றது புரியல எனக்கு. எதுக்கு எதை கம்பேர் பண்ணி நீங்க இது பண்றீங்க? அவர் வந்து ஏற்கனவே வந்து மலேசியாவில வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே ஐயோ நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் நடிக்கணுங்க, ஆனா இவனுங்களை திருத்தணுங்க. இவனுங்களை திருத்தணும்னா என்ன மாதிரி திருத்தணும் அப்படிங்கறதுக்கு தான் பெரியவங்க கூட்டுறீங்க உள்ள. ஆமா, இப்ப வந்து அந்த பையனுங்களோட போட்டோ வரைக்கும் போட்டு போன் நம்பர் வரைக்கும் கொடுத்து அந்த பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் போய் இது பண்ண வேண்டிய அளவுக்கு எல்லாம் வச்சோம்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் யார் ஐடியா கொடுத்தது? எங்க எல்லாம் மூத்தவர்கள் அங்க இருக்காங்க. டிஎம்கே காரனுக்கு ஐடியா கொடுக்கறதே நம்ம சைட்ல இருந்து தாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் உலக அரசியல் உலகமயமாக்குற அளவுக்கு நம்ம திட்டங்கள், கட்சியோட திட்டங்கள் அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க போயிட்டு இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோட் சூட்டோட சுத்தினி இருக்கீங்களா சார்? நீங்க சொன்னீங்களே ட்ரம்ப் தான் எங்களுடைய போட்டி அப்படின்னு. கோட்டோட இதுக்கப்புறம் கோட்டோட சுத்துவீங்களா சார்? இல்ல இந்த பேட்டி முடிஞ்சோடனே கைட்டி வச்சிருவீங்களா? புரியல. இல்ல கோட் இதோட வச்சு ஏங்க நாங்க அரசியல் மாற்றம் கொண்டு வரோம்னு சொல்லுவோம்ல. மாற்றமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பழங்காலம் தொட்டு அரசியல் அப்படின்னாவே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டன். புரியுதுங்களா?
மக்களுக்கு உழைக்கிறவனுக்கு வேர்வை சிந்திக்கிட்டு இருக்கணுங்க. வேர்வையோட வெளிப்பாடு இவங்கெல்லாம் அப்படியே கஞ்சி போட்ட சட்டம் மாதிரி வர்றாங்கல்ல. இவெல்லாம் உழைப்பாளியாங்க இவங்கெல்லாம். கோட்டு போட்டா வேர்வை போட்டா தெரியாத, உள்ளுக்குள்ளே அப்படி இதுவா வெளியில தெரியாத. வெள்ளை சட்டை போட்டா கூட வேர்வை. ஏங்க அது மாதிரி ஐயோ நான் என்ன சொல்றேன், உழைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க வேர்வை வர்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏசி ரூம்ல இருந்தா எப்படி சார் உங்களுக்கு வேர்க்கும்? ஏங்க உங்க தலைவருக்கு கேக்குறேன். நாங்க கோட்டு போடுறது ரீசனே இங்க தமிழக அரசியலுக்குள்ளாரே நாங்க அந்த மாதிரி இது சிஸ்டமேட்டிக்கா நாங்க யோசிக்கலங்க. நாங்க வந்து ட்ரம்போட நிகரா நின்றுட்டு இருக்கோம். அவன் கோட்டு போட்டிருக்கானா, அவனுக்கு நம்ம நிகரா இருக்கிறோம்னா நம்ம வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு இருந்தோம்னா என்னத்த புரியுதுங்களா? ஒரு காந்தி தான் கோவணத்தை கட்டிக்கிட்டு வெள்ளைக்காரனை விரட்டினாருன்னு சொல்றாருன்னா நாமளும் கோவணம் கட்டி நின்னா எப்படி இருக்கும்? எங்க தலைவர் விஜய் வந்து கோவணம் கட்டி நின்னா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும், கன்றாவியா இருக்கும். தெரியுதுல்ல, அதுக்காக தான் கோட்டு போடுறோம். புரியுதுல? எங்க தாவேக கட்சி அத்தனை நபர்களும் இந்த மேல கோட் சூட்டு தான். எங்க சார் எல்லா இடத்துலயும் போட்டுன்னு போவீங்களா? வீடு, பாத்ரூம் எல்லா இடத்துலயும் கோட்டோட தான் தெரிவிங்க. புரியல என்னங்க நீங்க பேசுறீங்க சார்? வீட்லயும் கோட்டு போட்டு தான் சுத்தின்னு இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறேன். நான் கட்சி விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல பாத்ரூம் போறப்ப கோட்டு போட்டுப்பீங்களா கேக்குறீங்கன்னா இது எந்த அளவுக்கான சார்? இல்ல என்ன நினைச்சு கேள்வி கேட்டு இல்ல மார்கழி மாசம் ரொம்ப குளிரா இருக்கும், அதுக்கு போட்டுன்னு வரேன்னு சொல்றது அப்படி சொல்றத விட்டு உலக அரசியலுக்கு நான் வந்து நின்று இலான் மஸ்கோட டீல் பேசி இலான் மஸ்குக்கும் நம்ம ட்ரம்ப்புக்குமான இதுல இருக்கிறப்ப விஜய வச்சுதான் இலான் மஸ்க் பிளான் போட்டு அந்த ட்ரம்ப்பை தோக்கடிக்கிறதுக்கு அத்தனை பிளானுக்கு இருந்துட்டு இருக்குது. குளிருக்கு கோட்டு போடுறோங்கிற கண்டிஷனுக்கு சொல்ல வரீங்க. மார்கழி மாசம் குளிர்து கோட்டு போட்டுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு இப்படி ஒரு புருடா கதை விட்டுனீங்க. என்னத்த போங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்னங்க இது புருடா கதை விடுற? மார்கழி மாசம் குளிருக்கு எதுக்கு? நான் வேற என்ன சார் நீங்க பேசுறதுலாம் உண்மையாவா இருக்குது? நம்புற மாதிரியா இருக்குது? ஓ மை காட். ஏங்க ஒரு விஷயம், அறிவு இருக்கிறோம் புரிஞ்சுப்பான், அறிவு இருக்கிறோம் நம்புவான், அறிவு இல்லாத ஒரு என்ன சொல்றது வேணாங்க. சரி வேணாம் வேணாம் சார், வேணாம் தயவு செஞ்சு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்மா போங்க. நன்றி வணக்கம்லாம் சொல்லிட்டு கோட்டு போட்டுட்டு வாங்க.